அதிமுகவினர் மீது வழக்கு பதியப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். கடந்த 25ஆம் தேதி நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பேரணியாக சென்ற பொழுது நடந்த விஷயங்களை குறித்து அதிமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி காவல்துறையினர் அதிமுக நிர்வாகிகள் மீது பதிவு செய்துள்ள வழக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி உரிய அனுமதி பெற்ற பிறகும் ஊர்வலம் நடத்துவதை காவல்துறையினர் தாமதப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய நீலகிரி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். அதிமுக சார்பில் ஊர்வலம் ஆரம்பிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுத்தியதற்காக காவல்துறையின் கண்காணிப்பாளர் வருத்தம் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், மற்றொரு பக்கம் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார். இந்த இரட்டை வேட கபட நாடகம் யாரை திருப்திப்படுத்த என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உரிய அனுமதி பெற்ற பிறகும் 11 மணி முதல் 12:30 மணி வரை அதிமுக தொண்டர்களை ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்காமல் ஆளும் திமுகவினரை திருப்திப்படுத்துவதற்காக அதிமுக நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கக்கூடிய உதகை காவல்துறைக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். தவறு இழைத்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு வலியுறுத்துவதுடன் அரசுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு பொய் புகார் பதிவு செய்திருக்கக்கூடிய உதகை காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை அதிமுக சார்பில் மேற்கொள்வோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் தங்களுடைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு பதிலளிக்கும் காலம் அவர்களுக்கு தூரம் இல்லை என்பதையும் தற்போது தன்னுடைய குற்றச்சாட்டு அறிக்கையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.